நடிக்கும் திரைப்படங்களுக்கு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, என்னென்ன கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது, எதனால் இந்த முடிவை எடுத்திருக்கிறது தயாரிப்பாளர்கள் சங்கம்? அபிநயா, தயாரிப்பாளர்கள் சங்கம், அதாவது ஏற்கனவே இருந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சமீபத்தில் ஒரு முடிவை எடுத்திருந்தது. குறிப்பாக முன்னணியில் இருக்கக்கூடிய 4 நடிகர்களுடைய திரைப்படங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள். அதில் விஷால், கமல், சிம்பு, தனுஷ் ஆகியோருடைய பெயர்கள் இருந்தது. அவர்களுடைய படங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை. அதாவது மறைமுகமான ஒரு ரெட் என்ற பொருளில் அவர்கள் ஒரு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இன்று அதற்கு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். சென்னை வடபழனியில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் இன்று தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் சங்கத்தினர் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதில் தயாரிப்பாளர் சங்கத்தில் எடுத்த முடிவை அங்கு கூறியிருக்கிறார்கள். இதற்கு விநியோகஸ்தர் சங்கமும் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கமும் அனுமதி, அதாவது ஒத்துழைப்பு கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். இது எதற்காக வந்தது என்றால், நடிகர் விஷால் தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக 2017 மற்றும் 19ஆம் ஆண்டுகளில் இருந்தார். அந்த காலகட்டத்தில் சங்கத்துடைய வைப்பு நிதியை அவர் தவறாக பயன்படுத்தியதாக இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள், தயாரிப்பாளர் சங்கத்தின் தற்போதைய நிர்வாகிகள். எனவே அந்த பணத்தை திருப்பி தர சொல்லி நாங்கள் பல முறை கேட்டும் அவர் பதில் அளிக்கவில்லை. அதன் காரணமாக இந்த முடிவை எடுத்திருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். விஷால் தரப்பில் பலமுறை அவர்கள் தங்களுடைய விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், நாங்கள் உறுப்பினர்களுக்கு தான் அந்த பணத்தை செலவு செய்தோம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தயாரிப்பாளர் சங்கம் தங்களுடைய அந்த வைப்பு நிதியை திரும்ப செலுத்த வேண்டும் என்று தற்போது ஒத்துழைப்பு வழங்குவதில்லை, அதாவது படம் தயாரிக்கவோ அல்லது அவர் படத்தை வெளியிடவோ ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்ற முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அபிநயா, திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தரப்பில் விஷால் நடிக்கும் திரைப்படங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.